யாருமே காரணமில்லை. என்னால் ஒரு நல்ல குடும்பம் அழிந்து கொண்டிருப்பதை தடுப்பதற்காகத்தான் இந்த முடிவுக்கு வந்தேன். அவர்கள் இணைந்து வாழ்ந்தால் அந்த புண்ணியம் நான் செய்து கொண்ட இந்த பாவத்துக்கு பரிகாரமாக அமையும். இப்படிக்கு விஜயா. வணக்கம் வணக்கம், இனிய கனடா வணக்கம். மீண்டும் உங்கள் எல்லோரையும் நான் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இது ஆர் மோகன். கவிதை சொல்லும் கதை ஊடாக மீண்டும் ஒரு கவிதை. கவிதை எழுதியவர் கனடாவில் இருந்து கவிஞர் த்ரீசா இந்திராணி. கவிதை சந்தேகம் சீரழிக்கும் ஆக்கம். கனடாவில் இருந்து கவிஞர் த்ரீசா இந்திராணி. மனிதனுடன் பிறந்தது சந்தேகம். இது மனிதனை வாழ விடாதது. அழகான குடும்பம் அதனை பிரித்துவிடும். மழலைகள் கண்ணீருக்கு மதிப்பில்லை. விஷ முட்களால் வேலி அமைக்கும் உறவுகள் பிரிவதை வேடிக்கை பார்க்கும். மனிதனுடன் பிறந்தது சந்தேகம். இது மனிதனை வாழ விடாதது. அழகான குடும்பம் அதனை பிரித்துவிடும். மழலைகள் கண்ணீருக்கு மதிப்பில்லை. விஷ முட்களால் வேலி அமைக்கும் உறவுகள் பிரிவதை வேடிக்கை பார்க்கும். சந்தோஷ பூக்கள் மலரும் குடும்பம் அது. சந்தேக புயல் அடித்ததால் உதிர்ந்துவிடும் பூக்கள். பசும் பாலை கல்லாக பார்க்க வேண்டாம். கண்ணிருந்தும் குருடராக போக வேண்டாம். சந்தோஷ பூக்கள் மலரும் குடும்பம் அது. சந்தேக புயல் அடித்தால் உதிர்ந்துவிடும் பூக்கள். பசும் பாலை கல்லாக பார்க்க வேண்டாம். கண்ணிருந்தும் குருடராக போக வேண்டாம். வாழ்க்கை ஒரு பளிங்கு கண்ணாடி. உதிரும் வார்த்தைகளால் சிதறிவிடும் வாழ்க்கை. சிதறிய ஹச்சிலை மீண்டும் எழுவதில்லை. சிதறிய குடும்பம் இனி சேர்ந்து விடுவதும் இல்லை. வாழ்க்கை ஒரு பளிங்கு கண்ணாடி. உதிரும் வார்த்தைகளால் சிதறிவிடும் வாழ்க்கை. சிதறிய கச்சிலை மீண்டும் எழுவதில்லை. சிதறிய குடும்பம் இனி சேர்ந்து விடுவதும் இல்லை. கண்ணால் காண்பதெல்லாம் வெறும் நிழல்களே. காதால் கேட்பது எதுவும் உண்மையும் அல்ல. அவசரக்காரன் அவனுக்கு புத்தி என்றும் இயங்குவதும் இல்லை. நிதானம் தவறாதே. நீ தீர விசாரித்து அறிந்துவிடு. சிதைக்காமல் வாழ்க்கையை சீராக அமைத்துவிடு. கண்ணால் காண்பதெல்லாம் வெறும் நிழல்களே. காதால் கேட்பது எதுவும் உண்மையும் அல்ல. அவசரக்காரன் அவனுக்கு புத்தி என்றும் இயங்குவதில்லை. நிதானம் தவறாதே. நீ தீர விசாரித்து அறிந்து விடு. சிதைக்காமல் வாழ்க்கையை சீராக அமைத்து விடு. அப்பப்பா, அற்புதமான வரிகள். கவிஞர் சகோதரி த்ரீசா இந்திராணி. இன்று கனடாவிலே இப்படியான நிகழ்வுகள் பல வீடுகளில் நடந்திருக்கிறது. நான் கண்ணால் கண்டிருக்கின்றேன். இந்த சந்தேகம் என்பது ஒரு நோய். அந்த நோய்க்குள் நாங்கள் விழுந்து விட்டோம் என்றால் மீண்டு எழுவது கஷ்டம். மீண்டு எழுந்தாலும் அந்த சந்தேகம் என்ற ஒன்று எப்போதும் மனதில் இருக்கும். ஆகவே இந்த சந்தேகம் என்பதை தூக்கி எறிந்துவிட்டு சந்தோஷமாக வாழுங்கள். வாழ்க்கை ஒரு தரம். வாழ்க்கை இந்த நிமிடம் மட்டுமே நிஜம். நாம் தூக்கத்துக்கு சென்று மீண்டு எழுந்தோமானால் தான் அடுத்த நாள் வாழ்க்கை. ஆகவே இருக்கும் மட்டும் ஒவ்வொரு நிமிடத்தையும் சந்தோஷமாக சந்தேகமின்றி வாழ்ந்துதான் பார்ப்போம். நன்றி சகோதரி. அழகான கவிதையை தந்த உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு என் அன்பு உள்ளங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கொண்டு இப்போது பிரிவோம், மீண்டும் சந்திப்போம் என்ற நம்பிக்கையில் நான் விடைபெறுகின்றேன். நன்றி. இது ஆர் மோகன். வாழ்க்கை
வாழ்க்கையிலே ஒன்று பட்டாய் வழி நெடுக கூட வந்தாள். வாழ்க்கையிலே ஒன்று வழி நெடுக கூட வந்தாள். வார்த்தையிலே கொன்று விட்டாள் என்னையே, தன் வாயாலே கெடுத்துக் கொண்டாள் தன்னையே, தன் வாயாலே கெடுத்துக் கொண்டாள் தன்னையே. சந்தேக கோடு அது சந்தோஷ கேடு. உண்மையிலே வாழ்ந்தவனை ஒரு மனதாய் நின்றவனை, உண்மையிலே வாழ்ந்தவனை ஒரு மனதாய் நின்றவனை ஊர் சிரிக்க வைத்ததடி சந்தேகம். இனி உனக்கு கூட சொந்தமில்லை என் தேகம், இனி உனக்கு கூட சொந்தமில்லை என் தேகம். சந்தேக கோடு அது சந்தோஷ கேடு, இதை மறந்தவர் வீடு துன்பம் வளர்ந்திடும் காடு, துன்பம் வளர்ந்திடும் காடு. சந்தேக கோடு அது சந்தோஷ கேடு. Ha 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 ha.